அவர் நாமத்துல விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்றாரு, பிள்ளைகள் ஆக்கிட்டு அவங்க விசுவாசிக்கணும்னு ஒரு எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் என்ன பண்றாருன்னா, அவர் தம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் இந்த மக்களுக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் ஒரு ஆண்டவரா ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறார்களோ, ரட்சிக்கப்படுகிறார்களோ, மறுபடியும் பிறக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் தம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் கொடுக்கிறாரு. ஆகவேதான் அவர் சொல்ற, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாக என்று கட்டளையிட அது உங்களுக்கு கீழ்ப்படியும்ன்றாரு. அது நம்ம விசுவாசம் கிடையாது, ஆண்டவருடைய விசுவாசம். அவர் விசுவாசத்தை நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிறாரு. அவருடைய விசுவாசம் சும்மா ஒரே ஒரு துளி இருந்தா போதுங்க, ஒரு சின்ன கடுகு விதை அளவு இருந்தா போதும். இந்த விசுவாசம் அவர் தான் ரட்சிப்புல கொடுத்துருக்கிறாரு. இது கொடுத்துக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரோமர் 12:3 தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த அளவின்படி, விசுவாச அளவின்படி என்ன வேண்டும் சொல்லிருக்கு. எல்லாருக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட அளவு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்ற. அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. ரட்சிப்புல அவர் நமக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நான் விசுவாசிக்கிறேன்னா இல்லையான்னு எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னு பண்ணா 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆதலால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாச ஆவியுடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப விசுவாசிக்கிறோமா இல்லையான்னு எப்படி தெரியுதுன்னா, விசுவாசா பேசுவாங்க. அத எதை விசுவாசிக்கிறாங்களோ அதை பேசுவாங்க. நீங்க பேசுறீங்களா? ஆமா, நம்ம எல்லாருமே பேசுறோம். ஆனா நான் என்ன கேட்கிறேன் கேள்வி, நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டும் பேசுகிறவர்களா இருக்கிறோமா? அதுதான் இப்ப இங்க $1 மில்லியன் கொஸ்டின். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப விசுவாசிச்சா பேசுவாங்க கண்டிப்பா. இன்னொரு இத வேற மாதிரி கூட சொல்லலாம். அவங்க எதை பேசுறாங்களோ அதைத்தான் அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹலோ,